இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நாங்கள் உமக்காக வாழும் பொழுதும் உமது வார்த்தைகளை கடைபிடிக்கும் போதும் நீர் எங்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழ்வதில் மகிழ்ச்சி அடைய தூய ஆவியின் கொடைகளை எங்களுக்கு கொடுத்தருளும். நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்: திருச்சட்டத்தை கடைப்பிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும் என்றும், தர்மம் செய்வது நன்றி செலுத்துவதாகும், தீய செயல்களை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது என்று தெல்லம் தெளிவாக வாழ்க்கையின் நெறிமுறைகளை நமக்கு எடுத்து காட்டுகின்றது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார்: உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டு, நற்செய்தியின் பொருட்டு, வீடுகளையோ சகோதர சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலன்களையோ விட்டுவிட்ட எவரும் 100 மடங்காக அதை பெற்றுக்கொள்வார்கள் என்றும், ஆண்டவருடைய அடிச்சுவடை பின்பற்றி வாழும் பொழுது இன்னல்கள் வரும் என்றும் தெளிவுபடுத்துகின்றார். மேலும் அவர் கூறுகிறார்: முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மை ஆவர் என்று கூறுகின்றார். ஆண்டவரின் வார்த்தைகளை பின்பற்றி நாம் நல்ல முறையில் நடக்கும் பொழுது இறைவன் நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். ஆண்டவரை நோக்கி நமக்காகவும் நம்மோடு வாழ்கின்ற நபர்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது, நம்பிக்கையோடு நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தேவையானதை செய்வார், கொடுப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.